புத்தரோட சீடரான ஆனந்தர் ஒரு நாள் பயங்கரமான டென்ஷனோட புத்தர் கிட்ட வந்தாரு. சாமி, ரோட்ல ஒருத்தன் என்ன கண்டபடி திட்டான். எனக்கு கோவம் பொத்துட்டு வருது. அவனை சும்மா விடக்கூடாது. திரும்ப 4 வார்த்தை கேட்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசினாரு. புத்தரும் நிதானமா சிரிச்சுக்கிட்டே, ஆனந்தா கொஞ்சம் இங்க வாயேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த குளத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க இருந்த ஒரு மண் சட்டியில குளத்து தண்ணிய மொல்ல சொன்னாரு. ஆனந்தரும் மொண்டுட்டு வந்தாரு. புத்தர் சொன்னாரு, ஆனந்தா, இப்ப தரையில இருக்கிற ஒரு பிடி மண்ணை அள்ளி இந்த தண்ணீருக்குள்ள போட அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஆனந்தரும் மண்ணை போட்டாரு. போட்ட உடனே அந்த தண்ணி அப்படியே கலங்கி அழுக்காவும் போயிடுச்சு. இப்ப புத்தர் கேட்டாரு, இப்ப இந்த தண்ணி உன்னால குடிக்க முடியுமா? அதுக்கு ஆனந்தர் சொன்னாரு, ஐயோ என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? இதுல சேறு கலந்து போச்சு. இத குடிச்சா உடம்புதான் சாமி கெட்டு போயிடும். அதுக்கு புத்தர் மென்மையா சொன்னாரு, உன் மனசும் இப்ப இந்த தண்ணி மாதிரி தான் இருக்கு ஆனந்தா. அவன் சொன்ன திட்டுங்கிறது அந்த ஒரு பிடி மண்ணுதான். அது விழுந்த உடனே உன் மனசு கலங்கி போச்சு பாத்தியா? இப்படி மனசு கலங்கி இருக்கிறப்ப நீ என்ன முடிவு எடுத்தாலுமே அது இந்த அழுக்கு தண்ணி மாதிரி உனக்கும் மத்தவங்களுக்கும் கெடுதலாதான் அமையும் அப்படின்னு சொன்னாரு. ஆனந்தரும் புரியாம, அப்ப நான் என்னதான் சாமி பண்றது அப்படின்னு கேட்டாரு. புத்தர் சொன்னாரு, கொஞ்ச நேரம் சும்மா இரு, எதையும் பேசாத, எதையும் செய்யாத அப்படின்னு 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருந்தாங்க. மெல்ல மெல்ல அந்த சட்டில இருந்த மண்ணு அடியில போயும் தங்குச்சு. மேல இருந்த தண்ணி பழையபடி பளிங்கு மாதிரி தெளிவாயிடுச்சு. இப்ப புத்தர் சொன்னாரு, இப்ப பாரு ஆனந்தா, நீ எதுவுமே பண்ணல, ஆனா தண்ணி தானா தெளிவாயிடுச்சு பாத்தியா? அதனாலதான் சொல்றேன், கோபம் வரும்போது நீ மட்டும் அமைதியா இருந்துட்டேனா உன் புத்தி தானா வேலை செய்யும். அப்புறம் உன்னை திட்டினவன் மேல உனக்கு கோவமே வராது. பாவம், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது போலன்னு சொல்லி அவனும் உன் மேல பரிதாபப்படுவான். இந்த விஷயத்த கேட்ட ஆனந்தரும் அங்க இருந்து அமைதியா கிளம்பிட்டாரு. யாராவது நம்மள கோவப்படுத்தினாங்கன்னா உடனே நம்ம ரியாக்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும். நம்மளோட மனசு தானா தெளிவாயிடும். அப்புறம் நம்ம எடுக்க போற முடிவு ரொம்பவே சரியா இருக்கும்.